கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி செம்மையும், கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதான ஒரு வேதமாக இருக்கிறது. அல்லேலூயா. குறைவு வசனத்திற்கு என்ன இல்லை, குறைவு இல்லை. வசனம் சொல்லுகிறது, நிறைவானது கடந்து வரும் பொழுது குறைவானது மாறி போகும். அப்ப நிறைவானது தான் தேவனுடைய வசனம். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை நாம் எப்போதுமே அதை ஒரு நிறைவாக தான் பார்க்கணும்ல. விசுவாசத்தோடு அதை ஒரு நிறைவாக பார்க்கணும். தேவனுடைய வசனம் ஒருபோதும் செய்கிறதில்லை, பொய் சொல்லுகிறது இல்லை. தேவனுடைய வசனம் புடமிடப்பட்டு தான் நம்முடைய கரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டதான வார்த்தை தான் நான் பார்க்கிற இந்த உலகத்தை படைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்க்கிற உலகத்தை, இயற்கை அநேகர் ரசிப்பாங்க. இவ்வளவு அழகா இருக்கிறது. ஒரு பாடல் உண்டு, இத்தனை பெரிய உலகம் இதனை படைத்திட்டது இயற்கையாக முடியுமா? இயற்கையாக முடியுமா இந்த படைப்பு? அப்போ இத்தனை பெரிய உலகம் தேவனால் உருவாக்கப்பட்டது, தேவனால் படைக்கப்பட்டது. அப்ப தேவனால் படைக்கப்பட்டது சொன்னா தேவனுடைய வார்த்தையை, அவர் வார்த்தையை அனுப்பி அந்த வார்த்தை என்ன செய்கிறது இல்லையா, விரும்பனையாக வருகிறது இல்ல, அந்த வார்த்தை புறப்பட்டு போய் அந்த காரியத்தை செய்து விட்டு தான் திரும்பி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒரு ஆகாரத்தை சாப்பிடுகிறோம். அந்த ஆகாரத்தை எதுக்கு சாப்பிடுகிறோம்னு சொன்னா நம்முடைய சரீரத்துக்கு அது என்ன செய்ய வேண்டும், பிரயோஜனப்பட வேண்டும். ஒரு மருந்து சாப்பிடுகிறோம்னு சொன்னா எதற்கு சாப்பிடுகிறோம், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு சாப்பிடுகிறோம் இல்ல. அதே மாதிரிதான் ஆண்டோட வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இந்த காரியத்தை வாக்கியபடி செய்கிறது போல இந்த வசனத்தையும் நாம் என்ன செய்யணுமா, விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்ளணும். அதாங்க சொல்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. ஒரு மனுஷனை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறது, ஒரு மனுஷனை, ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிறது, ஒரு மனுஷனுடைய ஆவிக்கிற ஜீவங்களை நிற்க பண்ணுகிறது தேவன் வசனமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நாங்கள் யோசுவா 1 சொல்லப்படுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு நிச்சயக்கூடாது, பிரித்து போகக்கூடாது, வாயை விட்டு பிரியக்கூடாது, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்து கவனமாயிருக்கணும். அப்ப இந்த தேவனுடைய வார்த்தை புடமிடப்பட்டது, இது எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்து கவனமாயிருக்கும் பொழுது அந்த வசனம் உன்னை வழிநடத்தும், அந்த வசனம் உனக்கு வெளிச்சமாயிருக்கும், அந்த வசனம் உனக்கு அரணாக இருக்கும், அந்த வசனம் உனக்கு கோட்டையா இருக்கும், அந்த வசனம் உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஒருபோதுமே நினைச்சுக்கிறதில்ல, நம்மை தள்ளாட விடுகிறதில்ல. அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை நாம் என்ன செய்யணுமா, பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை ஞானியாக்கிரமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும், கர்த்தருடைய தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை கண்களை தெளிவிக்கிறது, கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறது, இருதயத்தை சந்தோஷமா இருக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கையில மெய்யான சந்தோஷத்தை தருகிறது யாரு? தேவனுடைய வசனம். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் தான் நமக்கு சந்தோஷம் தருகிறது, நம்முடைய கண்களை தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்திலே நின்றால் போதும். தேவனுடைய வசனம். இந்த உலகத்திலே எல்லாருக்கும் போராட்டம் உண்டு, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அந்த போராட்டத்தை பார்த்து ஒருபோது செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இந்த வசனத்தை பிடித்து கொண்டு இருக்கணும். அந்த வசனம் ஒருபோதுமே
என்ன செய்யறது, நம்ம என்ன செய்யறதுல கைவிடுகிறது இல்லை. பாருங்க, தாவீதை நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேக இடங்களில் அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் ஆண்டவரத்தில் விசாரிக்க ஒரு இடத்துக்கு போவோம், ஆண்டவர் தான் போலாமா, அந்த காரியம் வாய்க்குமா அப்படின்னு கேட்கிறார் இல்ல. அல்லேலூயா. பாருங்க, வேற யாரும் அந்த மாதிரி கேட்டு போனது போல பைபிள்ல சொல்லப்படல இல்ல. அல்லேலூயா. தாவீது அவன் எல்லா இடத்துக்கு போனாலும் அவன் கேட்டு 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 தேவனிடத்துல ஆலோசனை கேட்டுட்டு போறதுனாலதான் அவனை ஆண்டவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவரை தேவன் ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. எங்க இருந்தவனா? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், தன்னுடைய வீட்டில் எல்லாராலையும் தள்ளப்பட்டவன், இன்றைக்கு ராஜஸ்தானில் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய தலைமுறைகளை அவன் ஆசீர்வதிக்கிறான், அவனுடைய சந்ததிகளை தேவன் வெளிப்படுகிறான். அது காரணம் என்னன்னு சொன்னால், தாவீது தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணுமா? ரொம்ப முக்கியத்துவங்களை கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தாவீது தான் இங்கே எழுதியிருக்கிற இந்த வசனங்கள். அல்லேலூயா. அந்த தாவீது தான் எழுதியிருக்கிறான். மேல பாருங்க, தாவீதின் சங்கீதம், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அவன் தான் எழுதியிருக்கிறான், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மா உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையோ இருதயத்தை சந்தோஷமாய் இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையோ கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சத்தியமும் என்னென்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையோ அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மத்திரமுள்ளதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வசனம் அது கீழே வசனம் சொல்கிறது, அந்தியம் அவைகளால் உங்கள் அடியை எச்சரிக்கப்பட்டுகிறேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அந்த வசனம் என்ன செய்யப்படுகிறது? எச்சரிக்கிறது. அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தேவனுடைய வசனத்தை ஒரு மனுஷன் கை கொள்கிறது என்ன உண்டா? மிகுந்த பலன், கொஞ்சம் பலன் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தபடினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே அவன் ஜாதிகளுக்கு தகப்பனானான். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னிலிருந்து ஜன கூட்டங்கள் வெளிப்படும் என்று சொன்னார். கடற்கரை மணலை போல நட்சத்திரங்களை போல அவருடைய சந்ததி பெருகும் என்று ஆண்டவர் சொல்லி ஆபிரகாமை ஆண்டு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எங்க விழுகிறது? ஈசாக்கில் விழுகிறது. ஈசாக்குடைய ஆசீர்வாதம் எங்க விழுகிறது? யாக்கோபின் மேலும் எசேர் மேலும் விழுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படியாக தேவனுடைய சந்ததி என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறவர். காரணம் என்னன்னு சொன்னால், தேவனுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை விளைவிக்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆத்மாவை தெளிவிக்கும். தேவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனுடைய பிள்ளைகளை விஷயம் ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. சொல்லப்படுகிறது, அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. மிகுந்த பலன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நிறைவு, அதான் ஒரு ஆசீர்வாதம். தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை எந்த ஒரு மனுஷனால் தர முடியாது. அல்லேலூயா. மனுஷனால் ஒரு மனுஷனை ஆறுதல் படுத்தலாம், ஒரு மனுஷனால் ஒரு மனுஷனுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் தேவன் தருகிற ஆசீர்வாதம் சொல்லுகிறது, வானத்து பலகைகளை திறந்து இடங்கொள்ளாத மட்டிருச்சுவே ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று நீங்க என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாட்கள்லையும் ஜீவனோடு இருக்கிறதே அவருடைய கிருபை இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய ஜீவன் நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்கிறது. அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக தான் அந்த வசனத்தை அவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு பாதுகாப்பு அல்ல, இதுக்குள்ளாக ஆண்டவர் ஜீவனை வைத்திருக்கிறார். அந்த ஜீவனுக்கு பாதுகாப்பு தான் வசனம். இது வேதம் சொல்லுகிறது, இந்த சரீரம் எல்லாம் என்ன செய்யும்? ஒரு நாள்ல அழிந்து போகும். அல்லேலூயா. இந்த இந்த சரீரம் வந்து தன்னை தந்த பூமிக்கு திரும்பும் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? அல்லேலூயா. அப்ப இந்த சரீரம் பூமிக்கு திரும்பும். இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்மா உண்டு, அது விலையேற பெற்றது. அது
ரொம்ப விலையேறப்பட்டது. அந்த ஆத்மாவை யார கையில கொடுக்கணும்? பிசாசுடைய கைக்கு தப்புவித்து யார கையில கொடுக்கணும்? ஆண்டவர் கையில கொடுக்கணும். அல்லேலூயா. அதற்கு தான் இந்த வசனங்கள், அதற்கு தான் இந்த வசனங்கள். அல்லேலூயா. அதற்கு தான் தேவனுடைய வார்த்தைகள், அதுக்கு தான் ஆராதனைகள், அதுக்கு தான் தேவனுடைய சமுதாயம் வந்து வசனங்களை கேட்கிறது. அல்லேலூயா. அதான் கேட்கிறாரு, அதிகேடனே நீ உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னை ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அந்த ஜீவன் தான் என்னது? மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு இந்த உலகத்தை அநேக தன்னுடைய ஜீவன்களை என்ன செய்கிறாங்களா? மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அநேக தேவன சமூகத்துல அமராதபடிக்கு பரியாச கூட்டங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவன சமூகத்தில் உட்காராதபடிக்கு என்ன செய்கிறாங்களாம்? எங்கே உட்கார்ந்துட்டு பரியாசம் பண்ணி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவன சமூகம் என்கிறது ஒரு மனுஷனை மனுஷனாக மாற்றுகிறது. அல்லேலூயா. உலகத்தில் இருந்தால் மனுஷனை மிருகமாக மாற்றும். தேவனுடைய சமூகத்தை வந்து உட்கார்ந்தால் ஒரு மனுஷனை எப்படி மாற்றும்? தேவனுடைய பிள்ளையாக மாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகம் என்கிறது ஒரு மனுஷன் பாருங்க, உலகத்தில் ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது அந்த மனுஷனை ஆண்டை செம்மையாக படைக்கிறார். மனுஷன் நல்லா படைக்கிறார். அல்லேலூயா. அது சின்ன பிள்ளைகளை பாருங்க, ஒரு வயசு வரைக்கும் தாய் தகப்பனுக்கு என்ன செய்கிறது? கீழ்ப்படுகிறது. ஆனா கொஞ்சம் அந்த உலக ஞானமும் உலக புத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வர வர தாய் தகப்பனை என்ன செய்யறது இல்ல? கீழ்ப்படுகிறது இல்லை. காரணம் என்ன சொன்னா அது உலகத்தின் ஆவி. அல்லேலூயா. அது பாரம்பரியத்தின் ஆவி. இவைகள் அவர்களுக்குள்ள இருந்து அவங்களை கீழ்ப்படிய பண்ணாது. அல்லேலூயா. அதுதான் அன்று அந்த யோபா ஸ்தாபகன் சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்குள்ளே தப்பித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பி விரியன் பாம்பா இருக்கிறீங்க. அப்போ தேவனுடைய வசனத்தை கேளாமல் இருக்கிறவங்க எல்லாரும் யாரா இருக்கிறாங்களா? விரியன் பாம்பு குட்டிகளா இருக்கிறாங்க. அல்லேலூயா. பிசாசு சந்ததிகளா இருக்கிறாங்க. பிசாசு சந்ததிகளை விட்டு நாங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது யோவான் ஸ்தாபகன், நீங்கள் மனம் திரும்பி, அல்லேலூயா, எப்படி மனதை திருப்பணும்? எங்க இருந்து? உலகத்திலிருந்து மனதை திருப்பி எங்க கொண்டு வரணுமா? வசனத்துல கொண்டு வரணும். அல்லேலூயா. உலகத்திலிருந்து மனதை திருப்பி தேவனுக்கு நேராக கொண்டு வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி தேவனுக்குள்ளாக நம்முடைய இருதயம் திருப்பப்படும் பொழுதுதான் இந்த வசனங்களுக்கு நாம் செவி கொடுக்க முடியும். அல்லேலூயா. எல்லாருக்கும் தேவன் ஒரு உண்டு எல்லாருக்கும் தெரியல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன செய்யும்? ஏசப்பான்னு ஒரு ஆள் உண்டு தெரியும். ஆனா எல்லாருமே என்ன செய்யறது இல்ல? ஏசப்பாட வசனத்துக்கு என்ன செய்யறது இல்ல? செவி கொடுக்கிறது இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வசனத்துக்கு நான் செம்மையாக செவி கொடுக்கணும். இரவு மகளும் நடந்தாலும் இருந்தாலும் இவைகளை குறித்து பேசி இவைகளை தியானித்து இவைகளை என்ன செய்யணுமா? இரவு மகளும் தேவனுடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடைபெற்று தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும்? யாரு செய்வதெல்லாம்? இரவு பகலும் தேவனுடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவன் செய்வதெல்லாம் பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது சொல்கிறது, துன்மார்க்கரோ அப்படி இராமல். அல்லேலூயா. துன்மார்க்கர் யாரு? தேவனுடைய வசனத்தை கேளாதவர்கள், தேவனுடைய வசனத்திலே நிற்காதவர்களை பார்த்தான்னு சொல்லு வேதம் சொல்கிறது. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல. எதை போல? காற்று. அல்லேலூயா. பாருங்க, ஒரு காற்று வீசியாச்சுன்னா பூமியில அந்த வெயிட் குறைஞ்ச பேப்பர் சர்வல் அரிசியும் பறத்திட்டு போயிடும். அல்ல, பஞ்சையில பறத்திட்டு போயிடும். அல்லேலூயா. அதே மாதிரிதான் துன்மார்க்கர் என்ன செய்யுமா? அந்த பதரை போல, காற்று அந்த பத்தரை போல அவங்க பறந்து போவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய வசனத்துக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகள் நிற்க வேண்டும். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் அதனுடைய 13, 14 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19, 13, 14. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் உண்மையும் சித்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே சொல்லப்படுகிறது, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் தரித்திருந்தார்கள்.
தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அல்லேலூயா. என்ன வார்த்தை? அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்பதே. ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமும் மெல்லிய வஸ்திரமும் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? பின் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வந்தாராம்? வார்த்தையாக வந்தார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையாக பிதா எதற்காக இந்த உலகத்தை அனுப்பினாரோ அந்த வார்த்தையை போதிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படியாக நடக்கணும். என்ன செய்யணும்? வசனத்தின்படியாக நடக்கணும். அல்லேலூயா. வசனம் பேதை என்ன செய்யுமா? ஞானியாக்கும். அல்லேலூயா. கண்களை என்ன செய்யுமா? தெளிவுபடுத்தும். அல்லேலூயா. ஆத்மாவை என்ன செய்யுமா? உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்திலே வசனங்களை ஜனங்களுக்கு போதித்தார். இந்த வசனங்களை அநேகர் கடைபிடிக்கவில்லை, அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. யார் யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை பார்த்து வசனம் சொல்லுகிறது, தங்களுக்கு கேடுண்டாக்கும்படியாக. எப்படி? தங்களுக்கு கேடுண்டாக்கும்படியான காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்கள் தங்களுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள். தேவனுடைய வசனத்துக்கு யார் கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் தங்களுக்கு கேடுண்டாக்கி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த புதிய பாடல, அந்த பழைய பாடல சங்கீதத்தில் சில வசனங்கள் எல்லாம் வரும். அவனுடைய கைகள் கட்டப்படவில்லை, ஆனாலும் அவன் என்ன செய்யப்பட்டு போனான்? மடிந்து போனான். அவன் பல யுத்தங்களை செய்திருக்கிறவன், பல காரியங்களை செய்திருக்கிறவன். ஒரு பேதை போல மரித்து போனான், ஒரு துன்மார்க்கனை போல மரித்து போனான். அந்த கை என்ன செய்யப்படல? கட்டப்பட்டிருக்கவில்லை. அப்படி இருந்தும் அவன் மரித்து போனான். அதுக்கு மீனிங் என்னது? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால. அல்லேலூயா. தாவீதை எங்கெல்லாமோ துரத்தி கொண்டு போறாங்க, பல ராஜ்யங்களை கொண்டு போறாங்களே, திரத்தி அவன் மறைந்து 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 ஓடுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா இடங்களையும் அவன் ஓடி 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 இருக்கிறானா? தன்னுடைய ஜீவனை பாதுகாக்கிறான். அல்லேலூயா. எந்த இடத்துல அவன் ஓட்டப்பட்டானோ அந்த இடத்துல அவனுக்கு சிங்காசனம் நிலைக்கப்படுகிறது. அல்லேலூயா. எந்த இடத்துல ஓட்டப்பட்டானோ அந்த இடத்துல அவனுக்கு ராஜ சிங்காசனம் வைக்கப்படுகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. அல்லேலூயா. அப்போ ஒரு நாளிலே நாம் துரத்தப்படுவோம். எதற்காக துரத்தப்படுகிறோம்? எதற்காக துரத்தப்படுகிறோம்? வசனத்தின் நிமித்தம் துரத்தப்படுகிறோம். அல்லேலூயா. வேதத்தை கையில் எழுத்து நிமித்தமாக துரத்தப்படுகிறோம். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால என்ன செய்யப்படுகிறோம்? துரத்தப்படுகிறோம். அல்லேலூயா. ஒரு நாளிலே ஆண்டவர் நம்முடைய சிங்காசனத்தை நிலைப்படுத்தும் பொழுது, அல்லேலூயா, நம்மை துரத்தினவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். எப்படி? நம்மை துரத்தினவர்கள் காணாமல் போவார்கள். அதான் வசனம் சொல்லுகிறது, நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேடிய காணாமல் இருக்கணும்னு சொன்னா இந்த வசனம் குறைவற்ற வசனத்தை பிடிக்கணும். எப்படி? குறைவற்ற வசனத்தை பிடித்துக் கொண்டு இருக்கணும். இந்த வசனம் தான் ஒரு மனுஷனை நிலைநிற்கப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் தேவன் அவருடைய வசனத்தை கைகளில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், அல்லேலூயா, ஆகாரத்தை பார்க்கலும் வசனங்கள் எனக்கு நல்ல ஆகாரமாக மாற்றிக்கொண்டேன். அல்லேலூயா. அவர் உண்ணுகிற ஆகாரத்தை பார்க்கலாம், வசனத்தை அதை விடைக்கும் அதிக விரும்பி உண்ணுகிற ஒரு வசனமாக, அந்த ஆகாரமாக வசனத்தை நான் நினைச்சதேன், காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் ஒரு இடத்துல சொல்லப்படுகிறது, இந்த வேதாகமத்தை நான் புசித்தேன். இதை புசிக்கும் பொழுது அது எப்படி இருந்தான்? வாய்க்கு கசப்பாகவும் வயிற்றுக்கு
மத்திரமாகவும். அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ இதை புசிக்கணும். எப்படி புசிக்கணுமா? தேவன் வசனத்தை ஒரு மனுஷன் புசிக்கணும். தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. எப்படி ருசிக்கணும்? தேவனுடைய வசனத்தை ருசித்து பார்க்கணும். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. வேத வசனம் நம்ம ருசித்து, அதை ருசித்து, அல்லேலூயா. ஆராதனை அப்படிதான். அவர் ருசித்து ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? அவரை ருசித்து ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுது அந்த மகிமை நம்மளை என்ன செய்யணும்? மூடணும். தேவ பிரசன்னம் நம்மளை மூடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மேகம் நம்மை மூடணும். அல்லேலூயா. சாலோமன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்திலே அங்க ஆராதனை வெளிப்பட்டது. அந்த நேரத்திலே அங்க மேகம் அந்த ஆலயத்தை நிரப்பிற்று. ஆசாரர்களுக்கு அங்கே என்ன செய்ய முடியலையா? ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு மேகம் சபையை நிரப்பிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் நமக்குள்ள இருந்தால் நம்மை தேவ மேகம் நம்மளை மூடும். அல்லேலூயா. வசனம் இல்லாத இடத்துல என்ன மூடாது? மேகம் என்ன செய்யாது? மூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் நடக்கிற அறிவிப்புகளை பார்த்து அவன் சொல்லுகிறான், நான் சொல்லாமல் இந்த தேசத்தில் செய்யாது மழை பெய்யாது. இவன் சொல்லிவிட்டான். இவனை பிடிக்கும்படியாக ஆட்களை அனுப்புகிறான். அந்த தீர்க்கதரிசியை பிடிக்கும்படியாக அவன் பல நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறான். அவன் இருக்கிறது எங்க? கேரித் ஆற்றங்கரையில். அல்லேலூயா. தேவன் ராஜாவையும் அவன் அனுப்புகிற ஆட்களுடைய கண்களையும் மறைத்து போடுகிறான். அல்லேலூயா. இருக்கிறது எங்க? கேரித் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து இருக்கிறான். அங்கு நீரிட்டு இருக்கிறது. அந்த தண்ணியை குடிக்கிறான். அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுது. இப்ப எங்க இருக்கிறான்? ஒரு விதவைக்கு வீட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. தீர்க்கதரிசியை பிடிக்கும்படியாக ராஜா சொல்லலாம் ஆள் அனுப்புறான். கடைசியாக ராஜாவுக்கு தன்னை காண்பிக்கும்படியாக வரும் பொழுது அங்கே சொல்லுகிறார், ராஜா உங்களை பிடிக்கும்படியாக அனுப்பாத இடங்கள் இல்லை, அனுப்பாத ராஜ்யங்கள் இல்லை. இப்பொழுதோ நீர் உண்மை ராஜாவுக்கு காண்பிக்கிறோம்னு சொல்லுகிறீர். நாம் போய் ராஜாவோடு செல்லும் பொழுது ஆண்டவர் உண்மை இங்கிருந்து தூக்கி கொண்டு வேற எங்கேயாவது போனால் நான் என்ன செய்வேன்? கொல்லப்பட்டு போய். அல்லேலூயா. சொல்லுகிறேன், அப்படி அல்ல, ராஜாவுக்கு என்னை காண்பிப்பேன். அல்லேலூயா. அவன் வார்த்தையின்படி ராஜாவுக்கு காண்பிக்கிறான். அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், மழை சீக்கிரமாக பெய்ய போகிறது. திடீரென்று சொல்லி கையளவு மேகம் என்ன பண்ணிச்சான்? அந்த இடத்துல என்ன பண்ணிச்சான்? அந்த இடத்துல பயங்கரமான மழை பெய்கிற அளவுக்கு மேகத்தினால் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. மழை எதை குறிக்கிறது? அபிஷேகத்தை குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்களில் தண்ணீர்கள் நிரம்பி வழியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய வாய்க்கால்கள் நிரப்பப்படணும். இன்னைக்கு நம்முடைய வாய்க்கால்கள் எப்படி இருக்கு? வறண்டு போய் கிடக்கிறது. எப்படி இருக்குது? வறண்டு போய் கிடக்கிறது. ஆவிக்கிற ஜீவிதங்கள் வறண்டு போய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உள்ள இருக்கிற வசனத்தை செழுமைப்படுத்தபடியாக என்ன வேணும்? என்ன வேணும்? தண்ணீர் வேணும். அல்லேலூயா. அந்த தண்ணீர் இருந்தாதான் வசனத்தை உள்ளுக்குள்ள வளர பண்ணும். என்ன செய்யும்? வசனத்தை என்ன செய்யும்? வளர பண்ணும். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் ஆகாரம் சாப்பிடுறோம், தண்ணியே குடிக்கல, ஆகாரம் மட்டும் சாப்பிடுறோம். என்ன நடக்கும்? சொல்லுங்க, என்ன நடக்கும்? முடியாதுல்ல? முடியுமா? முடியவே முடியாது. அப்படிதானே? ஆனா ஆகாரம் இல்லை, தண்ணி மட்டும் குடிச்சு செய்யலாம், 4 நாள் ஜீவிக்கலாம்ல. ஆனா தண்ணி சாப்பிட்டா கண்டிப்பா என்ன வேணும்? என்ன வேணும்? தண்ணீர் வேணும். அல்லேலூயா. இந்த தண்ணீர் தான் அந்த ஆகாரத்தை செரிமானம் பண்ண வைக்கிறது. அல்லேலூயா. 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 அப்ப அதே மாதிரி இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறது எது? ஆராதனை. அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. அந்த வசனம் நம்ம தியானிக்கணும். என்ன செய்யணுமா?
தியானிக்கணும். அதை தியானிக்கணும்னு சொன்னா நமக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியாருக்கு துணை வேணும். யாருக்கு துணை? பரிசுத்த ஆவியாருக்கு துணை நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியாருக்கு துணை இல்லாததுனாலதான் பல பிரச்சனைகள் உண்டாகிறது. அல்லேலூயா. என்னது? பரிசுத்த ஆவியாருக்கு துணை இல்லைன்னு சொன்னா நம்ம வசனத்தை எவ்வளவுதான் கேட்டாலும் யாருக்கு மேல மழை பெய்யறது மாதிரி? எரும மாட்டுக்கு மேல மழை பெய்யறது மாதிரி. அல்லேலூயா. வசனத்தை எவ்வளவுதான் கேட்டாலும் அந்த வசனத்துடைய அந்த காரியங்களை ஆராயும் பொழுது நம்ம இருக்கும்ல. அல்லேலூயா. ஆனா பரிசுத்த ஆவியானவர் துணை நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த வசனங்கள் தெளித்தேனிலும் மத்திரம் உள்ளதாக, அல்லேலூயா, கண்களை தெளிவிக்கிறதாக, நமக்கு விரும்பப்படுகிற ஆகாரத்தை போல, அல்லேலூயா, அது நம்முடைய வாழ்க்கைக்கு மத்திரம் உள்ளதாக மாறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இங்க பாருங்க, அங்க வாசித்தோம், தேவனுடைய வார்த்தை இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவர் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அதை கீழே சொல்லியிருக்கிறது. மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையில் மேலேறி அவருக்கு பின் சென்றார்கள். தேவனுடைய வார்த்தையை பின் சென்றார்கள். இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை பின் செல்லணும். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணுமா? பின் செல்ல வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓசியா 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வாசிங்க. ஓசியா 4:6. ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசார் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அல்லேலூயா. யாரை மறந்தாய்? தேவனுடைய வார்த்தை நீ மறந்தபடியினாலே. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை ஒருபோது நினைச்சக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அதுதான் அந்த உபாகமத்தில் சொல்லப்படுகிறது. படுத்திருந்தாலும், எழுந்திருந்தாலும், உட்கார்ந்திருந்தாலும், வேலை செய்தாலும், எதை செய்தாலும் அவைகளை குறித்து பேசி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வேத வசனத்தை குறித்து பேசணுமா? அல்லேலூயா. உள்ள இருந்தா தானே பேச வரும். அல்லேலூயா. உள்ள இருந்தா தானே செய்யும் பேச வரும். அல்லேலூயா. உள்ள இல்லைன்னு என்ன வராது? உள்ள இருக்கிறதா இல்ல. உள்ள என்ன இருக்குமா? அசுத்தம், காமவிகாரம், பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத சிந்தைகள், பொறாமை, வஞ்சனை, இப்படியெல்லாம் இருந்தா அதுதான் வெளிப்படும். அல்லேலூயா. உள்ள இருக்கிறதை எடுத்து காட்டுகிறான். உள்ள இருக்கிறதை எடுத்து காட்டுகிறான். அப்போ வசனத்தினால நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். உள்ள வேற ஒண்ணு இருக்கக்கூடாது. எது இருக்கணும்? தெய்வ பிரசன்னம் இருக்கணும், தேவனுடைய வசனம் இருக்கணும். தெய்வ வசனத்தை நம்ம இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. தேவ வசனமா இருதயத்துக்குள்ளே பாதுகாத்துக் கொள்ளப்படணும். அல்லேலூயா. பாருங்க, தேவ வசனம் அந்த கற்பனைகள் இருந்த இடத்துல அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக எதை கொண்டு வைத்தார்களாம்? அந்த கோலை கொண்டு வைத்தாங்க. எத்தனை கோல்? 12 கோலை கொண்டு வைத்தாங்க. அல்லேலூயா. அதுல ஒரு கோலை மட்டும்தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிற கோல். அல்லேலூயா. மற்ற கோல் எல்லாம் யாரை சோதிக்கிறது? ஆண்டவரை சோதிக்கிறாங்க. எங்களுக்கு அது வேணும், எங்களுக்கு இது வேணும், நாங்கள் அங்கே இப்படி இருந்தோம். இவங்களுக்கு நோக்கமெல்லாம் எங்கே இருக்கணும்? கானான் என்கிற நோக்கம் இருக்கணும். இவங்களுக்கு நோக்கம் எப்படி இருக்கிறது? அவங்க சொல்றாங்க, நாங்கள் எங்களுக்கு ஒரு தலைவரை ஏற்படுத்தி நாங்கள் திரும்பி எங்க போகிறோம்? ஈண்டு எகிப்துக்கு போகிறோம். அல்லேலூயா. நாங்க எங்க போக அழைக்கப்பட்டவர்கள்? கானானுக்கு. அங்க என்ன இருக்கு? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இவங்க வழியில வந்து சில காரியங்கள் வந்த உடனே இவங்க சொல்றாங்க, நான் திரும்பி போகிறேன். திரும்பி எங்க போகிறேன்? எகிப்துக்கு போகிறேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறதான வஞ்சனைகள், நம்ம தேவனை ஆராதித்து வரும் பொழுது சில கஷ்டங்கள், சில கஷ்டங்கள் வந்தவுடனே அநேக சொல்லுகிறது உண்டு. உனக்கு முன்னோர்கள் கொடுத்து வந்தது, நீ கொடுத்த அவனுக்கு கஷ்டம் என்ன செய்யும்? மாறா. அல்லேலூயா. உனக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதமா இருக்க காரணம் என்னது? அவங்க கொடுத்தாங்க. யாரு கொடுத்தாங்க? விக்கிரகத்தை கொடுத்தாங்க. நீ கொடு. அதுதான் எது? எகிப்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இவங்க அதான் சொல்றாங்க, நாங்கள் திரும்பி ஒரு தலைவரை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் எங்க போகணும்? எங்க போகணும்? எகிப்துக்கு போகணும். அப்படி சொல்றாங்க. சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோல் இங்க வச்ச என்ன செய்யல? திளர்க்கவில்லை. ஆனா யாருக்கு கோல் திளத்தது? ஆரோனுடைய கோல் திளத்தது. அல்லேலூயா. அந்த ஆரோனை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், இந்த கனமான ஊழியத்தை செய்கிற ஆரோன். அல்லேலூயா. கனமான ஊழியத்தை செய்கிற ஆரோன் என்று சொல்லிக்கொண்டு ஆரோனை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த கனமான வசனத்தை நாம் பிடித்திருக்கணும். அப்போ இந்த வசனங்கள் நமக்குள்ள இருந்து அது என்ன செய்யணுமா? அது துளிர் விடணும், அது காய்க்கணும், அது பழம் தரணும், அது ஆசீர்வாதத்தை தரணும், அது நன்மைகளை தரணும். ஒரே இரவு கொண்டு அந்த உள்ள வைக்கப்பட்ட கோல்கள் திளர்த்தது, இலைகள் வந்தது, கிளைகள் வந்தது, அப்படியே பூக்கள் வந்தது, பழங்கள் வந்தது. அல்லேலூயா. எல்லாம் வந்துச்சு. கிளை வந்தது, இலை வந்தது, கனி வந்தது, பூக்கள் வந்தது, கனிகள் வந்தது. அல்லேலூயா. அப்போ இவையெல்லாம் அல்லேலூயா ஆண்டு சொல்றாரு, பூத்து ஒரு பாட்டு பாடலையா? பூத்து கனி தருவாய். அல்லேலூயா. எப்படி? பூத்து குலுங்கி காய்த்து கனி தருவாய். அல்லேலூயா. அப்ப பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். அல்லேலூயா. ஒரு பாட்டுக்கார அழகா பாடுறல்ல, பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய் என் ஜனமே. அப்ப அந்த பாட்டு பாருங்க, இந்த பாட்டு வந்து இவ்வளவு தியானிச்சு பாடியிருக்காங்கல்ல. பாருங்க, வசனத்தை தான் எழுதி வச்சுக்கலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய வசனத்துக்குள்ளாக நிற்கும் பொழுது நம்முடைய வறண்ட நிலைமைகளாக மாறும். அல்லேலூயா. வறண்ட நிலைமத்துல ஒரு செடியை கொண்டு நட்டு வச்சு என்ன செய்யும்? இன்னைக்கு நட்டு வைப்போம், ஒரு மணி நேரம் வந்து கழிச்சு வந்து பார்க்காம தலை கவிழ்ந்து நிற்கும். என்ன செய்யும்? தலை கவிழ்ந்து நிற்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது என்ன செய்யும்? இலைகள் எல்லாம் மாடி நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு நாள் 2 நாள் கழிச்சு வந்து பார்க்கவும் இலைகள் எல்லாம் சுருங்கி அது செடி அது இருக்கிறதான அந்த பச்சை தன்மைகள் எல்லாம் மாடி போய் அடுத்து தண்ணி ஊற்றினாலும் அது எழும்ப முடியாத அளவுக்கு நிச்சயம் உடைஞ்சு போயிட்டு. அல்லேலூயா. அது செடியை நட்ட உடனே அதுக்கு என்ன செய்யணும்? தண்ணீரை பாய்ச்சணும். எதற்காக? தண்ணீர் பட்டு போகாமல் இருக்கும்படியாக. அல்லேலூயா. அதுதான் அந்த வசனங்கள் நமக்குள்ள வந்து அந்த வசனங்களை தியானிக்கணும்னு சொன்னா பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு நமக்குள்ள இருக்கு, தேவன் நமக்குள்ள இருக்கணும். அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவி அந்த வசனங்களை தியானிக்கும்படியாக நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தில் இருக்கிறதான காரியங்களை வெளிப்படுத்துகிறது யாரு? வெளிப்படுத்த உள்ள இருக்கிற ரகசியம் வெளிப்படுத்துகிறாரு பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய ஞானம் அல்ல, யாருடைய ஞானம்? தேவனுடைய ஞானம் அங்கே வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. எதுக்கு சபைக்கு இருக்கிறோம்? எதுக்கு சபைக்கு இருக்கிறோம்? வசனங்களை கேட்கும்படியாக. அல்லேலூயா. வசனங்களை கேட்கும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பங்கள் மாற்றப்படுவதற்கு தான் சபைக்கு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்துல வந்த உடனே இந்த காரியங்கள் எல்லாம் கிடைக்குமான்னு கேட்டா செய்யாது, என்ன செய்யறது இல்ல, கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஈஸியாக சீக்கிரம் காய்க்கிறதான பழங்களுக்கு எல்லாம் விலைகள் குறவில்ல. அது ஒரு மரத்தை நட்டு பல வருஷங்கள் காத்திருந்து கிடைக்கிற கனிகளுக்கு விலை வந்து எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும்ல. ஏன்னா அது கிடைக்காத ஒரு சாதனம். அல்லேலூயா.
ஈஸியாக கிடைக்கிற கனிகளுக்கெல்லாம் என்ன செய்யாது, விலை ரொம்ப கம்மியாக இருக்கு. 10-50 ரூபாய்க்கெல்லாம் வாங்கலாம். ஆனால் 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு காய்க்கிற கனிகளுக்கெல்லாம் விலை எப்படி இருக்கும்? அது மேக்சிமம் அப்படிப்பட்டதான கனிகள் எல்லாம் வந்து அது மருந்துகளாக தான் இருக்குல்ல, அது விலை மதியாக தான் இருக்குல்ல. அல்லேலூயா. அதே மாதிரி நாமும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து காத்திருந்து கனிகளை பெற்றுக்கொண்டால் அந்த கனிகளுடைய விலைகள் வேற. அல்லேலூயா. அதோட அனுபவங்கள் வேறையாக இருக்கு. அல்லேலூயா. அதனால தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். அதான் சொல்றாரு, தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள், காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. அன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சீசர்கள் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியாக நீங்கள் போய் காத்துக்காருங்க. காத்திருக்கிறாங்க, காத்திருந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பயந்து பயந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீரென்று சொல்லி தேவ ஆவியானவர் அங்கே வெளிப்படுகிறார். காற்றாக அவங்க வெளிப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். அவங்க இருந்த இடம்லாம் என்ன பண்ணிச்சான்? அசைந்தது என்று வேதம் சொல்லுகிறது இல்ல, மேல் வீடு அசைந்தது, பெரும் காற்றடிக்க ஒரு முழக்கம் அங்கே உண்டானது. அப்புறம் அவங்களுக்கு பயம் எல்லாம் மாறி போச்சு. ஏன்னா அவங்களை நிரப்புறது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்குள்ள எது நிரப்பணும் சொல்லுங்க, எது நிரப்பணும்? பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு சபையில திடீரென்று சொல்லி ஒரு மரணம் நடக்கிறது. அங்கே ஏன் அந்த மரணம் நடக்கிறது என்று சொன்னால், அங்கே ஜனங்கள் எல்லாம் தேவன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று சொல்லி அங்கே சபையில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இது இடம் நல்லா இருக்குது, நம்ம வெளியில போய் நம்முடைய பிள்ளைகளையும் அது இதெல்லாம் பார்க்கறத விடைக்கும் தேவனுடைய சமூகத்தை உட்கார்ந்தா ஜெபம் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, எல்லாரும் தங்களோட காணியாட்சிகளை விட்டு விட்டு எங்க கொண்டு வைக்கிறாங்க? தேவனுடைய சமூகத்தை கொண்டு வைக்கிறாங்க. அங்க யாருக்கும் சொல்லல, கொண்டு வைக்கிறாங்க. ஆனா அங்க 2 பேர் புருஷனும் பஞ்சாதியமாக சேர்ந்து என்ன செய்கிறாங்களாம், அந்த காணியாட்சி விற்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் சொன்னா, ஒரு வேளை அந்த சபையை விட்டு நான் வெளியே வந்த தப்பணும் இல்ல, என்ன செய்யணும்? எல்லா காணியாட்சியெல்லாம் விற்று போட்டா, விற்று ஒரு வேளை நமக்கு சபையிலிருந்து வெளியே வந்தா நமக்கு பிழைக்கணும்ல, அப்படி என்று சொல்லி ஒரு பங்கை எடுத்து என்ன செய்யறாங்களா, வஞ்சித்து வைக்கிறாங்க. என்ன செய்யறாங்களா? வஞ்சித்து வைக்கிறாங்க. இவங்க சபையிலே கொண்டு வந்து அந்த பங்கை கொண்டு வச்ச உடனே அங்க இருக்கிற ஊழியக்காரர் சொல்றாங்க, நீ இவைகளை வஞ்சித்தது என்ன? வஞ்சிக்கும்படியாக பிசாசுடைய இருதயத்தை சொல்லுங்க, என்னது? நிரப்பினது என்ன? எடுங்க சொல்ற அப்போஸ்தலர் 27 இன்னைக்கு சாத்தான் உங்களுடைய இருதயத்தை அஞ்சு யார் நிரப்பினதங்க? நம்முடைய இருதயத்தை யார் நிரப்பி இருக்கணும்? பரிசுத்த ஆவியை நிரப்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியை நிரம்பி இருந்தா அங்க யார் நிரப்ப முடியாது? பிசாசு நிச்ச முடியாது, நிரப்ப முடியாது. அங்க நிரப்பி இருக்கிறது யாருன்னு கேட்டா, பிசாசு நிரப்பி இருக்கிறான். பிசாசு இருந்தா வஞ்சிக்க வைப்பான். என்ன செய்வான்? இவங்க அதான் சொல்றான், அது விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பு 4 வசனத்துல விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலே பொய் சொன்னாய். பாருங்க, அப்ப தேவ ஆவியார் உள்ள இருந்தா இப்படிப்பட்ட எண்ணத்தை அவன் கொடுக்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு எண்ணத்தை இருதயத்தை நிரப்புகிறான். நிரப்பின உடனே இவங்க அந்த சந்தேகம், அவிசுவாசம், ஒரு வசனத்தை பிடிச்சா அதை இருக்க பிடித்துக் கொள்ளணும். உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க, எல்லாம் முருங்கை கம்பா இருந்தாலும் என்ன செய்யணுமா? முருங்கை பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? முருங்கை கம்பு நிச்சயம் ஒடியும்னு தெரிஞ்சிருந்தா என்ன செய்யணுமா? முருங்கை நிச்சயம் பிடிக்கணும். அதே மாதிரிதான் இது முருங்கை கம்பெல்லாம் பிடிக்கிறது புளியங்கம்பா. எது? வசனம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம செய்யாது கைவிடாது இந்த வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இடத்துல அந்த வருகிற ஒரு சகோதரி நாட்களில் அந்த பிரசவ நேரத்தில்
அங்கே இருந்த அந்த பிரசவம் பார்த்த சிஸ்டர்ஸ் வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிள்ளை அந்த பிரசவ வார்டில் கொண்டு போகிறதுலேருந்து ஏசப்பான்னு தான் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அந்த பிள்ளை மயங்கிற வரைக்கும் அந்த வார்த்தை தான் வாயிலிருந்து வந்துட்டே இருந்திருக்கு. அங்கண்டு சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்த சபைக்கு போகிறீங்க, நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளை இருக்கிறவளே. அப்போ அவளுக்கு இருதயத்தில் இருந்ததெல்லாம் என்னது? தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த இடத்துல சில கிரியைகள், ஏன்னா அவங்க கொஞ்ச நாள்ல பிரேயர்களை வரல, கொஞ்சம் கான்டாக்டில் விட்டு போச்சு. இருந்தாலும் அந்த பிள்ளைக்குள்ள என்ன இருந்துச்சு? தேவனால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அந்த பிள்ளை பிறக்கப்பட முடியும். தேவனால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? என்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி நம்பிக்கையோடு தேவனை துதித்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பிள்ளை அந்த மயங்கிற வரைக்கும் அந்த வார்த்தை மட்டும்தான் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளை மயக்கம் தெளிந்த வேளையில யாரை பார்த்தா? தன்னுடைய அந்த பிள்ளை, அந்த வாரிசை பார்க்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே மாதிரிதான் நம்ம செத்தால் என்ன செய்யணுமா? ஆண்டு நினைச்ச கூடாது, மறுதளிக்க கூடாது. இதனாலைக்கு தான் ஒரு இது பார்த்த வீடியோ. வட மாநிலத்தில் சில ஊழியக்காரங்களை பிடித்து அடிக்கிறாங்க. அவங்க தைரியமா நிற்கிறாங்க அந்த இடத்துல. இயேசு தான் யாரு? தெய்வம், மற்றதோட தெய்வம் இல்லை. இதை செல்ல மீண்டும் அடிக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க அந்த இடத்துல தைரியமா இருந்து ஒருவேளை செத்து போனா கூட அந்த இடத்துல என்ன உண்டாகும்? அவங்க மூலமாக அவங்களோட சந்ததிகள் நிச்சயப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அவங்க அந்த இடத்துல சபை கட்டப்படலைன்னு அவங்க சந்ததிகள் நிச்சயவாரு ஆசீர்வதிப்பார். அதிலிருந்து மறுதளித்தால் என்ன உண்டாகும்? சாபம் உண்டாகும். என்ன உண்டாகும்? சாபம் உண்டாகும். அல்லேலூயா. நீ நன்மை செய்தால் உனக்கு மீன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாத பட்சத்திலே சாபம் வாசப்படியில படுத்திருக்கும், பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தின். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை இறுக பிடிக்கிறதுனாலே நம்ம வாழ்க்கையில வருகிற நன்மைகள். அல்லேலூயா. வசனத்தை நம்பிக்கை இல்லாமல் பிடிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கையில பிடிக்க கூடாது. அதான் இங்க 2 பேரு யாரெல்லாம் நம்பிக்கையில பிடிக்கிறாங்க? அனனியா, சப்பீரா. 2 பேருமே வசனத்தை நம்பிக்கை இல்லாம பிடிக்கிறாங்க. எல்லாரும் விற்று சபையில கொண்டு வைக்கிறாங்க. சபை விருத்தி அடைகிறது, சபை பெருசாகிறது, சபையில் ஆராதனை துதியும் வெளிப்படுகிறது, வசனங்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அனனியா சப்பீராலும் வர்றாங்க. அந்த தரையில விற்றப்படுறாங்க. ஐயே, எல்லாம் போய் போச்சு. உடனே உள்ள ஒரு எண்ணம், ஒரு பங்கு என்ன செய்வோம்? எடுத்து வைத்திருது. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் யாரைக்கிற கொடுக்கணும்? ஒரு பங்கை நமக்கு வச்சிருக்க கூடாது. அல்லேலூயா. நம்முடைய சரீரம் முழுவதும் யாரையும் கொடுக்கணும்? ஆண்டு கொடுக்கணும். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் யாரையும் கொடுக்கணும்? ஆண்டு கொடுக்கணும். ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தால் அதாங்க சொல்லப்படுகிறது, பிசாசு இதயத்தை நிரப்பினது என்ன. அல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்கல்ல, ஏன்னா பிள்ளைகள் எல்லாம் கட்டி கொடுத்த பிறகு எங்க போகலாம்? கூட்டத்துக்கு போல. அல்லேலூயா. ஆண்டவர் நன்மை செய்யட்டு பிறகு போகலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உயர்த்தட்டு, அதுக்கப்புறம் எங்க போகலாம்? நம்ம சபைக்கு போறது எதுக்கு? ஆசீர்வாதத்துக்கு தான் போறோம். அல்லேலூயா. சபையில போறது எதுக்கு? இல்லாமைகளை இருக்கிறது போல் மாற்ற முடியாது. அல்லேலூயா. வறண்ட நிலத்தை தண்ணீர் தடாக மாற்ற முடியாத தான் சமூகத்தில் போகிறோம். அல்லேலூயா. ஆண்டு சமூகத்தை வரும் எப்படி இருக்கிறோம்? தண்ணீர் வறண்ட நிலமாக வருகிறோம். ஆண்டு சமூகத்தை வரும் எப்படி இருக்கிறோம்? ஒன்றும் இல்லாதாக வருகிறோம். அல்லேலூயா. அபிஷேகம் கிடையாது, கிருபை கிடையாது, எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆராதிக்கணும் ஒண்ணுமே தெரியாது, வசனமே தெரியாது. அல்லேலூயா. இதை தெரிந்து கொள்வதற்காக எங்க வருகிறோம்? 2 சம்பத்தை வருகிறோம். அல்லேலூயா. இந்த தேவனுடைய சம்பத்தில் வந்து தெரியப்படுத்தி தெரிந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு தான் தேவனுடைய சம்பத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இதற்காக வந்ததா 2 பேரும் இவங்க வஞ்சிக்கிறாங்க. அங்கே பாருங்க, அந்த 5 வசனம் பாருங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே விழுந்து ஜீவனை விட்டார். இவைகள் கேள்விப்பட்ட யாவருக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அடுத்து அனனியா முதல்ல வர்றா, இவனுக்கு மனைவி 2வது வர்றா, பின்னாடி வர்றா. அல்லேலூயா. 7 சொல்கிறது, ஏறக்குறைய
3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றாள். அவள் இவ்வளவுக்கு தான் விற்று. அல்லேலூயா. அங்க என்ன வருது? இவ்வளவுக்கு தான் விற்றுன்னு சொல்றான். அல்லேலூயா. எங்க போய் சொல்றா? தேவனுடைய சமூகத்துல. அல்லேலூயா. அந்த இடத்துல இல்ல, நான் ஒரு பங்கு எடுத்து வச்சுக்கன்னு சொல்லியிருந்தா கூட அவ தப்பிப்பா. அல்லேலூயா. அவள் சொல்லுகிறா, இல்ல, ஆமா இவ்வளவுக்கு தான் விற்று. பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதல்ல. யாரை சோதிக்கிறாங்க? ஒருமனம் இல்லைன்னு தேவன் ஆவியை சோதிக்கிறது. அல்லேலூயா. தேவன் வசனம் இல்லைன்னு யாரை சோதிக்கிறது? இருமனம் இல்லாம் தேவனை சோதிக்கிறதா? அவிசுவாசம் சொல்லுது தேவனை சோதிக்கிறதாக அதற்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? தேவன் ஆவியை சோதிக்கும்படிக்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ ஒரு புருஷனை அடக்கமன்னனுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையை வெளியே கொண்டு போவார்கள் என்றார். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர்கள் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவள் வெளியே எடுத்துக் கொண்டு போய் அவளுடைய புருஷனிடையிலே அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. என்ன உண்டாகிறது? சபையிலே ஒரு மரணம் உண்டாகிறது, ஒரு குடும்பம் அழிக்கப்படுகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, யாரை சோதிக்கிறார்கள்? பரிசுத்த ஆவியானவரை சோதிக்கிறார்கள். அல்லேலூயா. வசனத்தை சோதிக்கிறாங்க. அல்லேலூயா. வசனம் நிறைவானது. வசனம் சோதிக்கப்பட வேண்டியதல்ல, வசனம் சோதிக்கப்பட்டாயிற்று. வசனம் என்ன பண்ணியாச்சு? சோதிக்கப்பட்டாயிற்று. சோதிக்கப்பட்டதுனால்தான் வெள்ளி, அந்த வசனத்தை ஆண்டவர் வெள்ளி கூப்பிடுகிறார். வசனத்தை எது கூப்பிடுகிறாரா? பொண்ணு கூப்பிடுகிறார். அல்லேலூயா. சுத்த பொண்ணு கூப்பிடுகிறார், சுத்த வெள்ளி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. இனி யாரு சோதிக்கப்படணும்? இந்த வெள்ளியினால நாம் தான் சோதிக்கப்படணும். அல்லேலூயா. நாம் சோதிக்கப்பட்டு எதாக மாறணுமா? வெள்ளியாகவோ பொன்னாகவோ மாறணும். அல்லேலூயா. அப்ப நம்ம வசனத்தினால சோதிக்கப்படும் பொழுது சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில வேதனைகள் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதனைகள் எல்லாம் தாங்கணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? இந்த வேதனைகள் என்ன செய்யணும்? தாங்கணும். இந்த வேதனைகள் எல்லாம் யாருக்காக சகிக்கணும்? யாருக்காக சகிக்கணும்? ஆண்டவருக்காக சகிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக சகித்தாதான் ஆண்டு நிச்சயவாரா. அதாங்க சொல்லப்படுகிறது. இவங்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தினாலே துவைத்து வளர்த்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கப்படத்தக்கதல்லவே. அல்லேலூயா. இக்காலத்து பாடுகளை பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாது, உலகத்தில் வருகிற வேதனை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. எந்த நேரத்தையும் வசனத்தை பிடித்து கொண்டு இருக்கணும். தாவீது சொல்றாரு, நான் மனுஷனுடைய காலில் விழாதபடிக்கு தேவனுடைய பாதத்தில் விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அப்ப தேவனுடைய இரக்கம் தான் மகா பெரியது. பிசாசு ஒருபோது இறங்க மாட்டான். இறங்குவானா? பிசாசு யாருக்கு இறங்க மாட்டான்? இறங்க. அவன் வேலையே வசனம் சொல்கிறது, கொல்லுகிறது, அழிக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறார் என்று வேறென்றுக்கு வரான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு வசனத்தை பிடித்துக் கொடுத்திருக்கார். வசனம் அந்த பிள்ளைகள் அவர்களை காப்பாற்று. என்ன செய்யும்? அந்த வசனத்தை செய்வதால் அவங்களை காப்பாற்று. அல்லேலூயா. அந்த வசனங்கள் அவளை நிலைநிற்க பண்ணும். அந்த வசனங்கள் அவளை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆவியை ஆண்டு உயிர்ப்பிக்கணும்னு சொன்னா எப்போதும் என்ன செய்யணுமா? நம்முடைய வாழ்க்கையில அவிசுவாசம் இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் அவனை காண்பித்த தேசத்துக்கு அவன் போனான். அல்லேலூயா. அவனை காண்பித்த தேசத்துக்கு எல்லாவற்றையும் விட்டு அவனை காண்பிக்க தேசத்துக்கு போனான். அவனை ஆஸ்வதித்தார், அவனுடைய சந்ததி ஆஸ்வதித்தார், அவனுடைய பிள்ளைகள் ஆஸ்வதித்தார். அவனிடத்திலிருந்து ஜாதிகள் புறப்பட்டது, அவனிடத்திலிருந்து சந்ததிகள் புறப்பட்டது, அவனிடத்திலிருந்து ராஜாக்கள் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் என்ன சொன்னா, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் வீட்டிலிருந்து அழைத்து மட்டும் சோதிக்கல, அவன் இருக்கிற இடத்தை விட்டு
கானானுக்கு வருகிறான். கானான்ல வந்த பிற்பாடு அங்க சோதனை நிக்கல. கானான்ல வந்த பிறகு என்ன கிடைக்குது? பிள்ளை கிடைக்கிறது, ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்ல. அல்லேலூயா. அங்கேயும் ஒரு சோதனை வருகிறது இல்லையா? அல்லேலூயா. அந்த பிள்ளை வைத்துள்ள சோதனை. அல்லேலூயா. அந்த பிள்ளையை கொன்று போடும்படியாக அப்படின்னா பலியிடும்படியாக சொல்லுகிறார். அந்த இடத்துல கத்தி ஓங்கும் பொழுது பிள்ளை ஆண்டார் மேல் கையை போடாது என்று சொல்லி அங்க சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒவ்வொரு சோதனையும் ஜெயிக்க ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். எப்படி? ஒவ்வொரு சோதனை ஜெயிக்க ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. கானானுக்கு வருகிற வழியிலே அங்கு தகப்பனாகி தேராக மரித்து போகிறான். அதை அடக்கம் பண்ணி விட்டு மீண்டும் திரும்பி இருக்கிறான். அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம்? ஆஹா, அங்கே போராண்டு என்ன உண்டாச்சு? மரணம் உண்டாச்சு. எங்கே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஓ, இன்னும் யாராவது செத்து போ. அல்லேலூயா. ஆனால் அவங்க அதையும் விட்டுட்டு வர்றாங்க, அதையும் இது படிட்டு வர்றாங்க. இங்கே வந்து ஆண்டோட ஆண்டவரே எல்லாம் தந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, நிலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. யாரும் இல்லை, சந்ததி இல்லை. சந்ததி ஆண்டு கொடுக்கிறாரு. சந்ததியை வச்சு ஒரு சோதனை உண்டாகிறது, அதுலேயும் பாஸ் ஆகிறான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, இனி ஆபிரகாமை எந்த காரியத்தில் நினைக்க முடியாது, சோதிக்க முடியாது. அவன் எல்லாத்துலையும் வெற்றி பெறான் இல்ல. அல்லேலூயா. எல்லாத்துலையும் நினைச்சுதான் வெற்றி பெறுகிறான் என்று சொல்லி அவனை அங்கு ஆண்டு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டு நம்மளை வாழ்க்கையில் அவர் சொல்லணும், இவங்களை என்னதான் சோதித்தால் நினைச்ச மாட்டாங்க, தவறி போக மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம மனுஷனும் மாறணும். இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு சோதனை வந்தாலே போதும், அப்போ நம்ம பதறி போகிறோம், விழுந்து போகிறோம், அழுதுகிறோம், செபம் இல்லை, பாட்டு இல்லை, எல்லாமோ நம்ம வாயில் துடிப்படுது இல்லையா? அல்லேலூயா. இதெல்லாம் இதாக மாறுகிறது, பாவமாக மாறுகிறது. அல்லேலூயா. அதான் வேதத்தில் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப சோதனையை சகிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டு நினைச்சுகிறாரா ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. கேட்டதான் ஆசீர்வாதத்தின்படியாக அந்த இரண்டு சமூகத்திலே நான் செபிக்கிறேன். அந்த இரண்டு கரங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. நான் கேட்டதான் அந்த வசனத்தின்படியாக ஆண்டவரே, இந்த இரண்டு கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த இடத்துல ஆண்டவரே சோத தேவண்ட சமூகத்தில் போய் சொன்னதுனால இரண்டு ஜீவன்கள் போகிறது. தேவண்ட சமூகம் போய் சொல்லுகிற இடம் அல்ல, தேவண்ட சமூகம் எங்களை உயிர்ப்பிக்கிற இடம், தேவண்ட சமூகம் எங்களை பாதுகாக்கிற இடம், தேவண்ட சமூகம் எங்களை நிலைநிற்க பண்ணுகிற இடம், தேவண்ட சமூகம் எங்களுடைய ஜீவனை பாதுகாக்கிற இடம், தேவண்ட சமூகம் எங்களுடைய ஜீவனை உயிர்ப்பிக்கிற இடம். தேவண்ட கரங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை குறைவற்றது, தேவனுடைய வார்த்தை குறைவற்றது, தேவனுடைய வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிறது, தேவனுடைய வார்த்தை நம்மளை நிற்க பண்ணுகிறது, தேவனுடைய வார்த்தை குறைவற்றது, தேவனுடைய வார்த்தை ஆத்மாவை தெளிவிக்கிறது, தேவனுடைய வார்த்தை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, தேவனுடைய வார்த்தை கண்களை தெளிவுபடுத்துகிறது, தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை நிலைப்படுத்துகிறது, தேவனுடைய வார்த்தை நம்மளை உறுதிப்படுத்துகிறது. தேவனுடைய கரங்களை ஒப்புக்கிடுங்க ஆண்டவரே. நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீர் வார்த்தையா கடந்து வந்தீங்கப்பா, இந்த உலகத்திலே அந்த வார்த்தையாக வெளிப்பட்டீங்க ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எங்களை பாதுகாக்கட்டும், தேவனுடைய வார்த்தை எங்களை நிலைநிற்க பண்ணட்டும். எல்லா தடைகளையும் ஆண்டு உடைத்து ஓடுவீராக. தேவனுடைய பிரசன்னம் வாழ்க்கையை வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. நன்மைகள் வெளிப்படட்டும், ஆசீர்வாதம் வெளிப்படட்டும், தடைகள் விழட்டும், கட்டுகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா தேசாதிபதியுடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தாலே அடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையின்படியாக எல்லா ஆயுதங்களும் உடைக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தாலே சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். தேசத்தோடு போராடுகிற எல்லா தேசாதிபதிகள், சபையோடு போராடுகிற தேசாதிபதியுடைய கிரியைகள் உடைக்கப்பட்டு போவதாக தேவனுடைய மகிமை சபையிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே, தேவனுடைய இரக்கம் வெளிப்படட்டும் ஆண்டவரே, தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பே. அவமானம் நேர்ந்தை சிலுவைதனை, அவமானம் நேர்ந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே, அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. உமக்காகத்தானே ஐயா நான் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு ஒரு காய் நான் காணிக்கவில்லை. எனது ஜீவனை மதிக்கவில்லை, ஒரு ஒரு காய் நான் காணிக்கவில்லை. எல்லோருக்கும் நான் எல்லாமனே, எல்லோருக்கும் நான் எல்லாமனே, அனைவருக்கும் நான் அடிமையானே, அனைவருக்கும் நான் அடிமையானே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே வல்லமை ஆவியானவர் நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை ஆசைப்படவில்லை. எத்தனை வல்லமை ஆவியானவர் எதுவும் என்னை ஆசைப்படவில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மனநிறைவோடு பணி செய்வேன், மனநிறைவோடு நான் பணி செய்வேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. ஆண்டவரே
தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவாதிபதியாக தேவனுடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. கேட்டதான வசனத்தின்படியாக தேவனுடைய வசனம் குறைவற்றது. தேவனுடைய வசனம் பேதையை ஞானியாக்குறது. தேவனுடைய வசனம் கண்களை தெளிவிக்கிறது. தேவனுடைய வசனம் ஆத்ம உயிர்ப்பிக்கிறது ஆண்டவரே. தேவனுடைய வசனத்தை நாங்கள் இறுக பிடித்துக் கொண்டு தேவனுடைய வசனத்தின்படியாக நிற்கத்தக்கதாக, தேவனுடைய வசனம் எங்களுக்கு நல்ல ஆகாரமாக மாறத்தக்கதாக தேவனுடைய கரத்திலே எங்களை தந்து நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றுங்க, எல்லா போராட்டங்களை மாற்றுங்க. தேவனுடைய இரக்க வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய சமாதானம் வெளிப்பட ஆண்டு கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எங்களை குடும்பமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. போராடுகிற ஆவிகளை உடைத்து போட்டுங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள் தேவ வசனத்தினாலே வேலெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவ வசனத்தினாலே பாதுகாத்துக் கொள்ளப்படட்டும் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக்க தேவன் கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சமுதிரம் காணப்படுகிற ஒவ்வொரு தருகிறோம் அப்பா. தேசத்தை தருகிறோம் ஆண்டவரே. தேச ஜனங்களை தருகிறோம் ஆண்டவரே. தேசத்தோட போராடுகிற தேசாதிபதி உடைக்கப்படட்டப்பா. தேசத்தில் ஒவ்வொரு ஆவிக்கிற கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. தெய்வீக ஞானம் வெளிப்படட்டும் அப்பா. தெய்வீக வெளிப்படட்டும் ஆண்டவரே. மதியற்றவர்களாய் நடவாமல் அப்ப தேவ ஞானவளாய் நடக்கத்தக்கதாக மதியங்கள் மாறி போக தேசத்தில் ஒவ்வொரு கண்களும் திறக்கப்பட தேவன் ஆவியானவர் தேசத்தில் வெளிப்படுவதாக செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றுங்க. ஆவிக்கிற கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற விக்கிரகத்தின் ஆவிகள், கால தேசாதிபதியோட ஆவிகள் எல்லா தேசத்தில் அழிக்கப்பட்டு போக ஆண்டு கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. மகிழ்ச்சியோத்திரம் ஆண்டவரே. மனுஷனிடத்தில் தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று சொல்ல போகல. அப்ப நாங்கள் தேவனிடத்தில் ஆண்டவரே உண்மையாக உத்தமமாக சமுதிரம் காணப்பட கிருபை வெளிப்பட கிருபை செய்வதாக தாழ்த்தி கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இம்மட்ட பாதுகாத்தது என்ற பிரச்சனை எங்களை பாதுகாக்க துதி கனமகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரம் மறவாதே. ஆமென்.